அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? நல்ல நிலைமையிலா அல்லது தாழ்ந்த நிலைமையிலா? நல்லவராக இருக்கிறீர்களா அல்லது தீயவர்களாக இருக்கிறீர்களா? உங்களது எண்ணம், சிந்தனை, செயல் ஆகியவை நேர்மறையானதாக உள்ளதா அல்லது எதிர்மறையானதாக உள்ளதா என்பதை தீர்மானிப்பதில் ஒரு விஷயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விஷயம் என்ன என்பதை பற்றி எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். அந்த ஊரில் குமரேசன் என்பவன் வாழ்ந்து வந்தான். அவன் 2 கிளிகளை மிகவும் செல்லமாக வளர்த்து வந்தான். அந்த கிளிகளும் குமரேசன் மீது பாசமாக இருக்கும். அந்த கிளிகளுக்கு தினமும் தீனி கொடுப்பான். சுதந்திரமாக வெளியே பறக்க விடுவான். அந்த கிளிகளும் பறந்து திரிந்து விட்டு மறுபடியும் அவனது கூண்டுக்கே திரும்ப வந்து தங்கிக் கொள்ளும். இப்படி அந்த கிளிகள் வளரும் காலத்திலே ஒரு நாள் வெளியே பறந்து திரிந்து கொண்டிருந்த போது ஒரு வேடன் விரித்த வலையிலே சிக்கிக் கொண்டன. அந்த வேடன் அந்த 2 கிளிகளையும் பிடித்து தனித்தனியே இருவரிடம் விட்டுவிட்டான். வெளியே பறக்க சென்ற கிளிகள் நேரமாகியும் திரும்ப வராததால் குமரேசன் அதிர்ச்சியுற்றான். மிகவும் கவலை அடைந்தான். வெளியே சென்ற கிளிகளை தேடி பார்த்தான். நேரம் ஓடியது. அந்தியும் சாய்ந்தது. இருட்டியும் விட்டது. ஆனால் கிளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. வளர்த்த பாசத்தினாலே குமரேசன் ஒரு சில நாட்கள் முழுவதும் அந்த 2 கிளிகளை தேடி அலைந்தான். ஆனாலும் அவைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு குமரேசனும் கிளிகளை தேடும் முயற்சியை கைவிட்டான். நாட்களும் ஓடியது. பிறகு ஒரு நாள் குமரேசன் பக்கத்து ஊர் ஒன்றிற்கு சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு மிகவும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அப்போது வழியிலே ஒரு ஆசிரமம் ஒன்றை கண்டான். அங்கே சென்று சிறிது தண்ணீர் வாங்கி பருகிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்து செல்லலாம் என அந்த ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தான். அப்போது தான் வளர்த்து காணாமல் போன பச்சை கிளிகளில் ஒன்று ஆசிரமத்தில் கூண்டில் அடைபட்டு இருப்பதை கண்டான். அந்த கிளியை கண்டதும் மிகவும் மகிழ்ச்சியுடன் எனது கிளியே என்று அதன் அருகே சென்று பார்த்தான். அப்போது அந்த கிளி, வாருங்கள் சாமி, வாருங்கள், வந்து உட்காருங்கள். என்ன ஆகாரம் சாப்பிடுகிறீர்கள்? சில நாட்கள் ஆசிரமத்தில் தங்கி போங்கள் என்று கூறியது. தான் வளர்த்த கிளி ஆசிரமத்தில் துறவிகள் பேசும் சொற்களை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அந்த வார்த்தைகளையே அப்படியே திரும்ப திரும்ப பேசுகிறது என்பதை உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அப்படி என்றால் மற்றொரு கிளியும் இங்கு அருகில் எங்கேயாவதுதான் இருக்க வேண்டும். அதையும் தேடி கண்டுபிடித்து இந்த கிளியையும் சேர்த்து வாங்கி கொண்டு போய்விடலாம் என முடிவு செய்து மற்றொரு கிளியை தேடினான். அப்போது சற்று தூரத்தில் ஒரு கசாப்பு கடை ஒன்றில் கிளி இருந்தது. அது தனது கிளியா என்று பார்க்க அருகில் சென்றான். இவனை கண்டதும் அந்த கிளி, வா ஐயா வா, ஆட்டுக்கறி வேணுமா கோழிக்கறி வேணுமா? ஆட்டுக்கறி 100 பணம், கோழிக்கறி 50 பணம், வெட்டு கொத்து என்று கூறியது. அதுவும் தான் வளர்த்த கிளிதான் என்று தெரிந்து கொண்டான். இந்த கிளி அந்த கசாப்பு கடைக்காரர் எந்த வார்த்தைகளை கூறுகிறாரோ அந்த வார்த்தைகளை உள்வாங்கி திரும்ப திரும்ப கூறுகிறது என்பதை புரிந்து கொண்டான். அப்போது அவனுக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்து ஒரே ஆண்டில் வளர்ந்த இந்த 2 கிளிகள் இப்போது இப்படி ஒன்றுக்கொன்று மாறுபட்டும் வேறுபட்டும் பேசுவதன் காரணம் என்ன என்று எண்ணினான். அப்போது அவனுக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. அதாவது அவரவருடைய அறிவு, திறமை, சொல், செயல், பழக்க வழக்கம், வாழ்க்கை முறை, எண்ணம் அனைத்துமே அவரவர்களின் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு ஏற்பவே அமைகிறது என்பதை தெரிந்து கொண்டு மனமுடைந்து வீடு திரும்பினான் குமரேசன். இந்த கதையில் வருவது போல ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையை, வாழ்க்கை முறையை, அவரது எண்ணங்களை, அவரது பேச்சை, அறிவை, திறமையை, செயலை தீர்மானிப்பதில் அவனை சுற்றியுள்ள சூழ்நிலையும் அவரை சுற்றியுள்ள மனிதர்களும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். எனவேதான் நாம் இருக்கும் இடமும் சூழ்நிலையும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களும் நல்லவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும்.
முடிந்த அளவு தவறான சூழ்நிலைகளையும் தவறான மனிதர்களையும் தவிர்ப்பது நல்லது. நல்ல எண்ணம், நல்ல நேர்மறை சிந்தனை உடைய மனிதர்களை உங்களை சுற்றி இருக்கும்படி பார்த்து கொண்டால் நீங்கள் நல்ல நேர்மறையான எண்ணங்களை உடையவர்களாக இருப்பீர்கள். நல்லவற்றை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஈர்ப்பீர்கள். மாறாக கெட்ட எண்ணம், கெட்ட எதிர்மறையான சிந்தனை உடைய மனிதர்கள் உங்களை சுற்றி இருந்தால் எதிர்மறையான தீய செயல்களை, தீய விளைவுகளை மட்டுமே நீங்கள் ஈர்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல வழியில் செல்ல வேண்டுமா அல்லது தீய வழியில் செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்கிறீர்கள். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.